தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கர்த்தரின் வல்லமை. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம் சொல்கிறது, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை ஆகாய மண்டலத்தில் விளங்குகிறது, பூமி எங்கும் விளங்குகிறது, இயற்கை முழுவதிலும் விளங்குகிறது. வல்லமையான கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை கொடுக்க சித்தமாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமும் 16:9 வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வல்லமையும் பலனுள்ளவர்களாய் விளங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் வார்த்தையிலும் வல்லமையிலும் பலனுள்ளவர்களாய் திகழ்ந்தால்தான் உலகத்தை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த முடியும். ஆனால் அநேகர் கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்ளாதது எத்தனை வேதனையானது தெரியுமா? அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை அறிந்து கொள்ளவில்லை, வேத வசனங்களின் வல்லமையை அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே பலனற்றவர்களாய் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேக திருச்சபைகள் தேவனுடைய வல்லமையால் நடத்தப்படாமல் மனுஷனுடைய நிர்வாக திறமையினால் நடத்தப்படுகிறது. பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் போதகர்கள் நிறுவி முடிவில் நிர்வாக பிரச்சனை நிமித்தம் மனம் சோர்ந்து போய் வல்லமையை இழந்து தடுமாறுகிறார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஊழல்கள் நிறைந்த இடத்திலே திருச்சபை அனலமில்லாமல் குளிரமில்லாமல் போய்விடுகிறது. இங்கிலாந்து தேசத்தை அசைத்த யோனத்தான் எட்வர்ட்ஸ் என்பவர் மறக்கக்கூடாத வல்லமையான பிரசங்கம் ஒன்றை செய்தார். எரிச்சியுள்ள தேவனுடைய கைகளில் இருக்கும் பாவிகள் என்பதுதான் அந்த பிரசங்கத்தின் தலைப்பு. அதன் மூலம் ஆயிரக்கணக்கானோர் மனம் திரும்பினார்கள். அந்த பிரசங்கத்தின் பின்னிலுள்ள சம்பவம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரனாக அவர்கள் 3 நாட்கள் இரவும் பகலும் உபாசம் இருந்து தேசத்திற்காக கதறி ஜெபித்தார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவ்வாறே ஜெயிப்பீர்களா? நீங்கள் நானும் அப்படியேப்பட்ட ஜெபிக்கும் போது பெரிய வல்லமையால் நாம் மாற்றப்படுவோம். கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படுத்துங்கள். ஜெபத்தின் வல்லமையை உணர்ந்து கொள்ளுங்கள். ஜெபந்தான் உங்களுடைய பலவீனங்களை மேற்கொள்ள செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தோல்வியெல்லாம் நீங்கள் ஜெயமாக மாற்ற தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.